ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணுங்கள் பரமானந்தமே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவன கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், மயப்படுத்துறோம்ப்பா. ஒருவராய் இந்த அதிசயம் சிறு தேவன் அதிசய விதமாக அற்புதமாக எங்கள் எல்லாரையும் கர்த்தாவே 2025 ஆண்டை காண செய்து, அப்பா அந்த 4வது மாதத்தின் 10வது நாளையும் கர்த்தாவே கிருபையாக காண செய்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, அப்பா இந்த ஆண்டிலும் கர்த்தாவே மீண்டும் ஒரு முறை கர்த்தாவே நாங்கள் 2 நாட்களை ஆசரிக்க எங்களுக்கு கிருபை செய்து கர்த்தாவே, அப்ப இந்த 6வது லித்தானை ஜெபத்தையும் கர்த்தாவே இன்றைய தினத்தில் நடத்த எங்களுக்கு கர்த்தாவே நீங்க கிருபை செய்தீங்க. அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கர்த்தாவே, நாங்கள் நிர்மலமாக இருப்பது சுத்த கிருபப்பா. உடைய இறக்கங்களுக்கு முடிவில் அவஸ்தப்படி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உடைய கண்களில் பாய்த்து அப்ப நான் நடக்க வேண்டிய வழியிலெல்லாம் சொல்லிக் கொடுத்து நீதியின் வலது கருத்தினா தாங்கி மனிதத்துக் கொண்டு வர்றீங்க. அதற்காக நன்றி ராஜா. ஆவியானவரே, அப்பா இந்த ஆராதனை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. அந்த ஜெப வேலை முழுவதும் கர்த்தாவே உடைய பிரசுத்தனால் எங்களை மூடுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, அப்பா எங்களுடைய ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வீடுகளின் கர்த்தாவே உடைய பிரசுத்தால் நீங்க மூடி கர்த்தாவே, அப்பா இந்த ஆராதனையில இந்த ஜெப வேலையில கர்த்தாவே, அப்பா நீங்க எங்களுக்கு கர்த்தாவே எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் கற்றுக் கொடுத்து அப்பா இதை ஆசீர்வதித்து தாங்க ராஜா. அதே போல் கர்த்தாவே, அப்பா இந்த இந்த ஆராதனையின் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கொண்டு வர உடைய மகனின் கர்த்தாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொட்டிக்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே, மகனை மறுத்து நீங்க வல்லமையா வெளிப்படுங்க ராஜா. அதன்படி நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. சகலத்தையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபி நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. நான் பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேலை இந்த பாடலை நாம் உற்சாகமாக நாம் பாடுவோம். இந்த 2 நாட்களிலே இந்த கடைசி லித்தான ஆராதனையிலே நாம் நாமே தேவனுடைய பலிபீடத்திலே நாம் படைப்போமா? பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியே நண்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்து வந்தே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, நீரன்றி என்னாலே பாரில் ஏது நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்தோமக்காய் நிறுத்தி, சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்தோமக்காய் நிறுத்தி, கல்வாரியே நண்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவோமும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவோமும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, ஆவியோடாத்துமா சரீர அன்பரே உமக்கென்றும் தந்தே, ஆலயமாக்கியே போ ஆசீர்வதித்தருளோ,
ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளோ. கல்வாரியே நண்பீனையே கண்டு விரைந்து வந்தேன். அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தீர். கழுவோவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவோவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவே. கல்வாரியே நண்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவோமும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவோவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வாழ்வையோ வெறுத்தே. மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தை கண்டதால். மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீலத்தை கண்டதால். கல்வாரி நண்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன். அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தீர். கழுவோவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவோவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென். நித்தலைய ஜெபம். தேவனாய பரமபிதாவே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். தேவனாய பரமபிதாவே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனில் நின்று புறப்பட்ட தேவனாய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலிருந்து புறப்படுகிற தேவனாய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமை உள்ள திருத்துவமே, மூவராய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமை உள்ள திருத்துவமே, மூவராய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளோ. மகா விலை உயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டு கொண்ட உம்முடைய ஜனமாகிய எங்கள் மேல் என்றென்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளோ. எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றோம், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றோம், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றோம். எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றோம், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றோம், பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகல்வித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றோம். எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலோ
மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றோம். உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சனையினாலும் நின்றோம். எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றோம். பெருவாரி விஷ வியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றோம். யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றோம். நிகழ்ச்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கழகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றோம். சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றோம். இருதய கடினத்திலும் வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றோம். என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய பரிசுத்த மனுஷாவதாராக ரகசியத்தின் நிமித்தமும் அது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய மனவேதனை இரத்த வேர்வின் நிமித்தமோ சிலுவை பாடுகளின் நிமித்தமோ அருமையான மரணத்தின் நிமித்தமோ நீர் அடக்கம் பண்ணப்பட்டதின் நிமித்தமோ மகிமையோடு உயிர் திறந்து பரமணத்துக்கு ஏறினதின் நிமித்தமோ பரிசுத்தாவி வந்ததின் நிமித்தமோ என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலோ சுகப்படும் காலத்திலோ மரண வேலையிலோ நியாய தீர்ப்பு நாளிலோ ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிலாயே எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்குமுள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் ஜனாதிபதியையும் மாநில ஆளுநர்களையும் தேசாதிபதியும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தினால் நடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்ட சபைகளின் வேலையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம் தயவுள்ள கர்த்தாவே. நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழிநடத்தி அவர் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கிரங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டோம் தயவுள்ள கர்த்தாவே. அத்தியட்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கும் அந்த வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவள் பிரசங்கத்தினாலும் நடக்கினாலும் அவ்வசனத்தை தகுதியா பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்வதை கேட்டோம் தயவுள்ள கர்த்தாவே. இக்காலத்தில் உதவி ஆயர்களாகவும் குரு பட்டம் பெற போகிற உமது ஊழியக்காரை ஆசீர்வதித்து அவர்கள் உமது சபையின் பக்தி விருத்திக்காகவோ உம்முடைய பசுத்த நாம மகிமைக்காகவோ தங்கள் திருப்புணை விடையை ஏற்ற விதமாய் நடப்பிக்கும்படி உமது கிருபையை அவர்கள் மேல் பொழிந்தள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா தேசங்களுக்கும் ஒருமையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையும் அறி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம் தயவுள்ள கர்த்தாவே. நாங்களும் மேல் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனையின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுதலை கேட்டோம் தயவுள்ள கர்த்தாவே. நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அதிகமாய் தந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி
கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொள்ள கேட்டோம். தயவுள்ள கர்த்தாவே, மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொள்ள கேட்டோம். தயவுள்ள கர்த்தாவே, நிலத்திலோ நீரிலோ ஆகாயத்திலும் யாத்திரை பணிகிற யாவரையும், பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும், சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம். தயவுள்ள கர்த்தாவே, தாய் தந்தை எல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம். தயவுள்ள கர்த்தாவே, எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம். தயவுள்ள கர்த்தாவே, எங்களை பாய்க்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்தவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம். தயவுள்ள கர்த்தாவே, பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவளை எங்களை உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு மெய்யான மனம் திரும்பலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து உங்கள் பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம். தயவுள்ள கர்த்தாவே, தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டோம். லோகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவாட்டு கொட்டியே சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவாட்டு கொட்டியே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டர்லோ, கிறிஸ்துவே கேட்டர்லோ. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கோ, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கோ. கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கோ, கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கோ. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கோ, கர்த்தாவே எங்களுக்கு இறங்கோ. நாம் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமனிக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த வருவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணன்களை அப்பத்தை தாரும். எங்கள் விரோதமாக குற்றம் செய்யலாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எனக்கு மன்னியும். சொல்லும் பிரவேசிக்கப்படாமல் தீமையை நிகழ்ச்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயோ, எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை சரி கட்டாதேயோ. ஜெபம் பண்ண கடவோம். நோர்கொண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படவுள்ள விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாக கேட்டல்லோ. முதலியாராகி நாங்கள் எந்த உபத்திரங்களினாலும் சேதப்படாமல் பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவனுடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தன் கிருபை செய்தல்லோ. ஆமென். கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எனக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். மரபணே, எங்கள் பிதாக்கள் காலத்திலோ அவர்கள் முந்தின பூர்வ காலத்திலோ தேவரே செய்த மகத்தான கிரிகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்களுக்கு காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே, உமது மகிமை பிரதாபத்தினால் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதகாலிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே, எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியோ. கிருபையா எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் எமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே, இப்பொழுதும் எப்பொழுதும் சேவை கொடுத்தல்லோ. கிறிஸ்துவே, கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே, கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பைபிள் ரீடிங். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்கள். John chapter 3 verse 1 to 16. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தாந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. கர்ப்பமானது மூசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டான். ஆமென். ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைச்ச நாமத்தினாலே தர்மையான மாலவிலே ஒரு விசையாக இந்த லித்தானி ஆராதனையிலே இவ்வாறாக நாம் கலந்து கொள்வதற்கு தேவன் தந்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். என்ற நேசிக்கிற அன்பினால் ஆண்டவரே, இந்த லந்தனும் காலங்களின் கடைசி லித்தானி ஆராதனைக்குள்ளாக வருவதற்கு 6வது வாரத்திற்குள்ளாக ஆண்டவரே 6வது லித்தானி ஆராதனைக்குள்ளாக நாங்கள் இணைந்து கொள்வதற்கு தந்திருக்கிற நல்ல பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற சத்தியமானது தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய மனதிலே கிரியை செய்து உமக்காக நாங்கள் தொடர்ந்து பிரகாசிக்க ஜொலிக்க உம்மை இன்னும் அறிந்து கொண்டு ஆண்டவரே உங்களுடைய உபதேசங்களிலே நாங்கள் நிலைத்து நிற்க தேவரீர் எங்கள் கிருபை புரிய வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீரின் நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு விசையாக இவ்வாறாக இந்த லித்தானி ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த லந்தனும் காலங்களின் கடைசி பகுதிக்குள்ளாக கடைசி வாரங்களுக்குள்ளாக நாம் வருவதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 6வது லித்தானியா ஆராதனைக்குள்ளாகவும் இந்த ஜூம் வாயிலாக நாம் கலந்து கொள்வதற்கும் தொடர்ந்து இந்த நிசையாவினுடைய விசுவாச பிரமாணத்தை நாம் ஒவ்வொரு பகுதிகளாக தியானிக்கும்படியான நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கடைசி பகுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடைசி பகுதியில கடந்த வாரங்களில் நாம் தியானிக்கும் போது ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன் என்று போன வாரத்துல ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலையும் அதோடு அதற்கு பின்பதாக கூறப்பட்டிருக்கிற காரியம் நிசியாவினுடைய விசுவாச பிரமாணத்தில் என்னவென்றால், பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறது. மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டு என்று நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன் என்கிற விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுகிறோம். 2 விசுவாசங்களை அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம் ஒரே ஞானஸ்தானம், பாவ மன்னிப்புக்கென்று எடுத்துக்கொள்கிற ஞானஸ்தானத்தை குறித்து அங்க என்ன செய்யப்படுகிறது,
சொல்லப்படுகிறது. ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். அந்த ஒரே ஞானஸ்தானம் எதை முன்வைத்ததாக இருக்கிறது என்றால், பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்படுகிற ஞானஸ்தானமாக இருக்கிறது. சொல்லணும்னா 2 வேதாகமத்தின் உபதேசங்கள் இருக்கு. ஒண்ணு ஞானஸ்தானத்தை குறித்தும், 2வது மரித்ததற்கு பின்பதாக இருக்கிற மறுமைக்குரிய ஜீவனை நாம் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம் என்கிற உபதேசத்தை இந்த நாளிலே தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2மே ரொம்ப வித்தியாசமான, 2மே ரொம்ப ஹியூஜான ஒரு டாபிக்காக இருக்கிறது. இருப்பினும் சுருக்கமாக இந்த நாள்ல கேட்ட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை மையமாக வைத்து இந்த ஞானஸ்தானமும் மரித்ததற்கு பின்பதாக உயிர்த்தெழுதலும் எப்படியாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த பகுதியிலே வைத்து தியானிப்பதற்கு நான் கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே ஒரு மனிதன், நிக்கோதேமு என்கிற ஒரு மனிதன், யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் என்ன செய்தான், இருந்தான். யூதர்களிலே தலைவனாக இருக்கிறவன், அல்லது யூதர்களிலே வேதத்தை நன்றாக கற்றவன், யூத பிரமாணங்களை நன்றாக கற்றவன், தலைவனாக இருந்து மற்றவர்களுக்கு இந்த யூத பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு மனிதன் தான் இந்த நிக்கோதேமுவாக இருக்கிறார். அவன் ஒரு போதகராக என்ன செய்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த யூத மதத்தின் தலைவராக, மத தலைவனாக என்ன செய்யப்படுகிறார், காணப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த மத தலைவன் யாரும் அவனை கண்டு கேள்வி கேட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே அவன் ராத்திரியில என்ன செய்கிறான், இயேசுவின் இடத்துல கடந்து வருகிறவனாக இருக்கிறான். யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது, அவன் ராத்திரியிலே இயேசுவின் இடத்துல என்ன செய்கிறான், வருகிறான். வந்துட்டு கேட்கிற கேள்வி என்னவென்றால், ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். அப்போ தேவன் செய்கிற அற்புதம் அவருடைய சுயமாக அவரால் செய்ய முடியாது. ஆனால் தேவனிடத்திலிருந்து, வானத்திலிருந்து, வேற ஒரு பவர்ல இருந்து வந்தா மாத்திரமே தான் நீர் என்ன செய்ய முடியும், இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியும் அப்படின்ட்டு இந்த நிக்கோதேமு ஒரு கேள்வியை வைக்கிறவனாக இருக்கிறான், அல்லது ஒரு சந்தேகத்தை என்ன செய்கிறான், வைக்கிறவனாக இருக்கிறான். அவன் தெரிந்து கொள்வதற்கு விரும்புகிறது என்னவென்றால், நீர் மெய்யாகவே எங்கிருந்து வந்திருக்கிறீர், ஹூ ஆர் யூ, நீர் யார், அல்லது நீர் எங்கிருந்து வந்திருக்கிறீர், நீர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறீரா, நீர் தீர்க்கதரிசியா, போதகரா, அற்புதம் செய்கிறவரா, அல்லது எப்படிப்பட்டவராக இருக்கிறீர் என்கிற ஒரு சந்தேகத்தோடு அவன் கேள்வி கேட்கிறவனாக இருக்கிறான். ஆனால் இயேசுவானவருடைய பதிலோ எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அவரை குறித்து அல்லாமல், இந்த இயேசுவை குறித்து அல்லாதபடிக்கு அந்த நிக்கோதேமுவை, தனிப்பட்ட மனிதனை பார்த்து அவர் அதே கேள்வியை கேட்கிறவராக இருக்கிறார். என்ன கூறுகிறார் என்றால், யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். கேட்ட கேள்விக்கும் சொன்ன பதிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை. அவன் கேட்கிறான், நீர் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு இருக்கிறீரா அப்படின்ட்டு கேட்கிறான். ஆனால் இங்க இயேசுவோ அவர் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிக்கோதேமு என்கிற மனிதனுக்கு, யூத தலைவனுக்கு, யூத மத தலைவனுக்கு அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், தெரிவிக்கிறவராக இருக்கிறார். என்னவென்றால், ஒருவன் மறுபடி பெறாவிட்டால், இஃப் யூ ஆர் நாட் born again அப்படிங்கிற அந்த வார்த்தை, முதலாவது காரியம், ஞானஸ்தானம் என்றால் என்ன என்றால் மறுபிறப்பு, நியூ பர்த், மறுபடியும் பிறப்பது என்பது ஞானஸ்தானத்தின் அடிப்படை அர்த்தமாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. கிரேக்க மொழியில பார்க்கும்போது இந்த மறுபடியும் பிறப்பது அல்லது born again அப்படிங்கிறதற்கான அர்த்தம் என்னவென்றால், born again from above, மேலிருந்து அல்லது வானத்திலிருந்து மறுபடியும் பிறப்பதே மறுபிறப்பாக என்ன செய்யப்படுகிறதா, காணப்படுகிறது. அதனுடைய எக்ஸாக்டான அர்த்தம் என்னது, ஒருவன் வானத்திலிருந்து மறுபடியும் பெறாவிட்டால், வானத்திலிருந்து மறுபடியும் பிறக்காவிட்டால் அப்படிங்கிறது தான் அதனுடைய பதமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல என்ன செய்ய மாட்டான், காண மாட்டான் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். நிக்கோதேமு
ஆச்சரியப்படுகிறான். ஆச்சரியப்பட்டு கேட்கிறான், ஐயா இது எப்படி முடியும்? மனுஷன் ஒரு முறை தான் என்ன செய்ய முடியும்? பிறக்க முடியும். மாம்சத்துல தாயினுடைய வயிற்றிலிருந்து கர்ப்பத்திலிருந்து ஒரே முறை தான் என்ன செய்ய முடியும்? எப்படி நீர் மறுபடி பிறக்கிறத பத்தி நீர் கூறுகிறீர் என்று சொல்லும் போதுதான் 5வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் என்ன செய்கிறேன் உனக்கு சொல்லுகிறேன். இப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்னவென்றால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும், இந்த ஜலம் அப்படின்ட்டு சொன்ன உடனேயே இது நமக்கு ஞானஸ்தானத்தை தான் என்ன செய்கிறது? ஞாபகப்படுத்துகிறதாக இருக்கிறது. அல்லது அநேக நேரங்களிலே ஞானஸ்தானம் அப்படின்ட்டு சொன்னாலே அது தண்ணீரை சார்ந்ததாக, ஜலத்தை சார்ந்ததாகவே நாம் என்ன செய்திருக்கிறோம்? எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஞானஸ்தானம் சொல்லிட்டோம் அப்படின்னா பல விதமான ஞானஸ்தானம் இருக்கு. என்ன ஞானஸ்தானம்? தெளிப்பு ஞானஸ்தானமா? அல்லது மூழ்கி எடுக்கும் ஞானஸ்தானமா? ஞானஸ்தானம் எந்த வயதை கொடுக்க வேண்டும்? சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா? அல்லது பெரியவர்கள் ஆன பிறகு நம்ம கொடுக்கணுமா? ஞானஸ்தானம் எத்தனை முறை கொடுக்கணும்? ஒரு முறை கொடுத்தா போதுமா? அல்லது மறுபடி ஞானஸ்தானம் கொடுப்பது அவசியமாக இருக்கிறதா என்கிற பல விதமான கேள்விகள் இருக்கும்போது, அதற்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது. ஒருவன் மறுபடி எத்தனை முறை பிறக்க முடியுமோ, அத்தனை முறை மாத்திரமே ஞானஸ்தானம் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஒருத்தன் மறுபடி பிறப்பது ஒரே முறையாக இருக்கிறபடினாலே, பிறப்பு என்பது ஒரே முறையாக இருக்கிறபடினாலே, ஒருவன் முதலாவது மாம்சத்துல பிறக்கிறவனாக இருக்கிறான். அந்த மாம்சத்துல பிறந்த மனிதனானவன் ஆவியிலே மறுபிறப்பை பெருக்கும்போது, ஒரே ஞானஸ்தானம் மாத்திரமே அதை என்ன செய்கிறது? குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், அப்போ சிறு பிள்ளைகளுக்கு நாம் எதற்கு ஞானஸ்தானத்தை என்ன செய்கிறோம்? கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் என்பது அடையாளமாக, அல்லது பெரியவர்களுக்கும் அது அடையாளமாக தான் என்ன செய்கிறது? ஜலமானது கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. அந்த ஞானஸ்தானத்தின் அடையாளம் என்னவென்றால், நாங்கள் இவர்களை அல்லது இந்த குழந்தைகளை கிறிஸ்துவுக்கென்று கிறிஸ்துவ மார்க்கத்திலே வளர்க்கும்படியாக, கிறிஸ்துவுக்கென்று ஜீவிக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்கிற அடையாளமே சிறுவருடைய ஞானஸ்தானமாக இருக்கிறது. அந்த ஜலமானது அது வெறும் ஒரு அடையாளமாக காணப்படுகிறதாக இருக்கிறது. அது சிறு வயதிலே கொடுத்தாலும் நடக்கும், பெரியவங்க ஆன பிறகு கொடுத்தாலும் நடக்கும். எந்த காலத்துல கொடுத்தாலுமே ஒரே ஞானஸ்தானமே தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ தண்ணீர் அப்போ தண்ணீர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒண்ணு வந்து அது ஒரு அடையாளமாக, வெளியரங்கமான அடையாளமாக இருக்கிறது. 2வது காரியமாக, இந்த வேதாகமம் கூறுகிற ஜலமானது இந்த வேதாகமம் கூறுகிற ஜலமானது நாம் பயன்படுத்துகிற தண்ணீர் கிடையவே கிடையாது. நாம் யூஸ் பண்ற தண்ணீர் கிடையவே கிடையாது. ஆனால் ஒருவன் மறுபடி எப்படி வானத்திலிருந்து பிறக்க வேண்டுமோ, அதே போல ஞானஸ்தானமும் வானத்திலிருந்து வருகிற ஜலத்தினாலே அவன் என்ன செய்தாகணுமா? பெற்றுக்கொள்ள தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். முதலாவது காரியம், இங்கே சுத்தமாகிறதற்கு ஜலம் எப்படிப்பட்ட ஜலமாக இருக்கிறது என்றால், எப்படி ஒருவன் மறுபடி வானத்திலிருந்து பிறக்க வேண்டுமோ, அதே போல அந்த ஜலமுமே வானத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஜலமாக இருக்கிறது. அது என்ன ஜலம் என்றால், அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை என்ன செய்வேனா? தெளிப்பேன். 26வது வசனத்துல வரும்போது, உங்களுக்குள் நவமான இருதயத்தை என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஞானஸ்தானம் என்பது 2 பகுதி. ஒண்ணு, தேவனே ஜலத்தை தெளிக்கிறவராக இருக்கிறார். தேவனே நமக்கு சுத்த இருதயத்தை நமக்குள்ளாக என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வைக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் நீங்கள் மறுபடி பிறக்கும்படியாக யோவான்லே நிக்கோதேமை பார்த்து தேவன் கூறுகிற காரியம் என்னவென்றால், 5வது வசனத்திலே, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது மிக அவசியமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலே எத்தனை நேரம் வேணாலும் ஒருத்தனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக்கலாம். எத்தனை விதவிதமான
போதகர்கள்ட்ட போய் ஞானஸ்தானம் கொடுக்கலாம், விதவிதமான தண்ணீர்ல போய் என்ன செய்யலாம், மூழ்கலாம். ஆனால் அவன் ஆவியினாலே மறுபடி பெறவாவிட்டால் அவன் எடுக்கிற எல்லா ஞானஸ்தானத்திற்கும் அர்த்தமே இல்லாமல் என்ன செய்கிறது, போகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் நீங்க அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள்ல நீங்க தொடர்ந்து வரும்போது முதலாவது மனம் திரும்புதலின் பிரசங்கம் அங்க என்ன செய்யப்படுகிறது, கூறப்படுகிறது. நீங்க மனம் திரும்புங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, தேவனுடைய மனிதர்கள் மனம் திரும்புதலின் பிரசங்கத்தை எடுக்கிறாங்க. அந்த பிரசங்கத்தை அவர்கள் கேட்ட உடனேயே தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக அந்த அடையாளமாகி அந்த தண்ணீரை தேடி மூழ்கி ஞானஸ்தானத்தை என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. அவர்களை அவர்களுக்கு அடையாளமாகவும் அவர்களுக்கு நிச்சயப்படுத்துவதானது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குவதே அந்த காலத்திலே அவர்களுக்கு நிச்சயமாக என்ன செய்யப்பட்டது, அருளப்பட்ட ஒரு பெரிய கிருபையாக இருந்துச்சு. யாரெல்லாம் அன்னைக்கு அந்த மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்தார்களோ பிற ஜனங்கள் பார்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுதே இறங்குகிற காட்சிகளை நம்ம என்ன செய்யலாம், அப்போ சில நடவடிக்கைகள்ல பார்க்கலாம். ஆனால் காலம் செல்லும் போது எல்லாரும் காணும்படியாக அந்த நிகழ்வு நடக்காதபடிக்கு தேவன் நமக்குள்ளாக நவமான இருதயத்தையும் தேவன் நமக்குள்ளாக சுத்தமான ஜலத்து நிமித்தமாக தருகிற ஒரு மாற்றமே ஞானஸ்தானமாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் ஒரே முறை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அது எந்த காலத்துல அவன் எடுத்தாலும் நடக்கும். அவன் சிறு வயதுல எடுக்கட்டும், அவன் பெரிய ஆளான பிறகு எடுக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எடுக்கட்டும். ஆனால் அவன் ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பதாக அவன் தன்னைத்தானே இந்த மறுபிறப்புக்காக ஒப்பு கொடுத்தவனாகவும் அவன் நவமான இந்த இருதயத்தை தனக்குள்ளாக தரித்தவனாகவும் காணப்படுவதற்கு தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், அழைக்கிறவராக இருக்கிறார். இதற்காகவே தான் அவர் என்ன செய்திருக்கிறாரா, சிலுவையில நமக்காக என்ன செய்திருக்கிறாரா, மரித்திருக்கிறாரா. அதை தொடர்ந்து நிக்கோதேமியோடு இயேசு கிறிஸ்துவானவர் பேசிக் கொள்ளும் போது சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த தொடர்ந்து யோவான் 3 9வது வசனத்திற்குள்ளாக 9வது வசனத்திற்கு பின்பாக வரும்போது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் அவனை பார்த்து, என்னப்பா நீ இஸ்ரவேல்ல இவ்வளவு பெரிய போதகராக இருந்தும் இவ்வளவு பெரிய ரபியாக இருந்தும் உனக்கு இதெல்லாம் தெரியவில்லையா என்று அவனோடு சம்பாஷணை பண்ணி கொண்டு இருக்கும்போது 2வது காரியமாக தேவன் அவனிடத்துல கூறுகிற காரியம் என்னவென்றால், இது எப்பொழுது நடக்கும் என்றால் நீ விசுவாசத்தோடு காணும் போது இது இந்த காரியங்கள் எல்லாமே நிகழும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அவனோடு கூறுகிறவராக இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை தான் 3 வசனத்திலே, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்படுகிறது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு நிகழ்வை கோட் பண்ணி இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறார். இந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் வனாந்தரத்திற்குள்ளாக வரும்போது பாவத்திலே மூழ்கி போனவர்களாக இருந்தார்கள். என்னாகமம் 21 4வது 9வது பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே பூமியிலிருந்து சர்ப்பமானது உண்டாகி இந்த சர்ப்பமானது இவர்களை கொத்தி இவர்கள் மரிக்கும் தருவாயில் என்ன செய்யப்பட்டார்கள், அநேகர் மரித்து போனவர்களாக காணப்பட்டார்கள். அந்த நேரத்திலையும் தேவன் மோசையின் இடத்திலே அழைத்து ஒரு வெண்கல சர்ப்பத்தின் ஒரு சொரூபத்தை பண்ணி அதை உயர்த்தி காண்பிக்கும்படியாக தேவன் மோசையை கட்டளையிட்டார். மோசையும் அதற்கு கீழ்ப்படிந்து அவன் அப்படி செய்யும் போது யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை கண்டார்களோ, யாரெல்லாம் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டவர்களாக என்ன செய்கிறார்கள், இருந்தார்கள். இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், அதே போல் ஒரு காலம் வரும், அதே போல் ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவானவரும் எல்லாருக்கும் முன்பதாக சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிறவராக இருக்கிறார். சிலுவையிலே அவர் உயர்த்தப்படுகிறவராக இருக்கிறார். அவர் சிலுவையிலே அவர் உயர்த்தப்படும் போது எல்லாரும் அவரை என்ன செய்வார்கள், காணுகிறவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் அவரை கண்டுகொள்கிறவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது யாரெல்லாம் அவரை பார்த்து, யாரெல்லாம் உண்மையான மெய்யான மனதோடு அவரை பார்த்து பாவ மன்னிப்புக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் யாவருக்கும் விசுவாசத்துடனே
பாவ மன்னிப்பு உண்டாகிறதாக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் மாத்திரமே அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும், அந்த விசுவாசம் மாத்திரமே அவர்களுக்கு இரட்சிப்பின் உறுதியையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறதாக இருக்கிறது என்று இங்க நிக்கதோமின் இடத்துல தேவன் என்ன செய்கிறார்? கூறுகிறவராக இருக்கிறார். பாவம் செய்த மனிதனை மீட்கும்படியாக, பாவத்தினாலே சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனிதனை அந்த சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவரை பார்க்கும்போது கிடைக்கிற விடுதலை அனுபவம் இதாக இருக்கிறது என்று நிக்கோதேமிட்ட கூறுகிறவராக இருக்கிறார். வேதாகமத்துல ஒரு உதாரணம் எடுக்கணும் அப்படின்னா, சிலுவையில அறையப்படும் போது இயேசுவோடு கூட 2 கள்ளர்களும் என்ன செய்யப்பட்டார்கள்? அறையப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கள்ளன் என்ன செய்தான்? ஏளனமாக இயேசு கிறிஸ்துவை பேசினாலும், இன்னொரு கள்ளனோ விசுவாசத்தோடு இந்த இயேசுவை பார்க்கிறவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு அவர் சிந்துகிற ரத்தத்தை கண்டு கொள்கிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோட ஒரே ஒரு வார்த்தையை கூறுகிறவராக இருக்கிறார். என்னை நினைவு கூரும். என்ன செய்யும்? நீ நினைவு கூறும். நீர் இன்னைக்கு என்ன செய்தார்களோ நினைவு கூறுன்ட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன செய்யறான்? கூறுகிறான். அவன் ஞானஸ்தானம் எடுக்கல, அவன் போய் நற்காரியங்கள் செய்யல, சுவிசேஷத்தை அறிவிக்கல, எந்த ஒரு கிரியையும் அவன் என்ன செய்யவில்லை. ஆனால் இந்த இயேசுவை, இந்த உயர்த்தப்பட்ட, இந்த சிலுவையில மரித்து உயர்த்தப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசத்தோடு கண்டு கூர்ன அவன் சொன்ன காரியம் என்னவென்றால், என்னை நினைவு கூரும் என்றான். அதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிற காரியம், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் என்ன செய்வாயாக? இருப்பாயாக. அந்த மெய்யான பரதேசி, மெய்யான அந்த பரலோக ராஜ்யத்தை உடனடியாக இயேசு கிறிஸ்துவானவர் அவனுக்கு திறந்து கொடுத்தவராக இருந்தார். தன்னுடைய பாவத்தை உணர்ந்து, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு, உடனடியாக இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே எனக்கு விடுதலை தர முடியும் என்று எண்ணிக்கொண்டபடியினாலே அவன் ரட்சிக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். இன்னும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, யாரெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ எல்லாருக்கும் பாவ மன்னிப்புனாலே உண்டாகிற ஞானஸ்தானத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியான பாக்கியம் என்ன செய்கிறது? கிடைக்கிறதாக இருக்கிறது. அப்படி பிரவேசித்த யாவருக்கும் தேவன் வாக்கு பண்ணுகிறது என்னதாக இருக்கிறது? நமக்கு தெரிந்த வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் எல்லாருக்கும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு, நாம் ஆண்டு போகாதபடிக்கு, நாம் மரித்து போகாதபடிக்கு, நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன செய்தருளினார்? தந்தருளினவராக இருக்கிறார். நித்திய காலமாக நாம் அவரோடு கூட வாழும்படி. எப்படியாக அவரோடு கூட வாழும்படி? வாசிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்தே எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆதலால் யாரெல்லாம் இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்று அவருக்குள்ளாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலினாலே உயிர்த்தெழப்படுவதும் நிச்சயமாக இருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது. பிதாவினுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக மரித்த இயேசு கிறிஸ்துவானவரை 3ஆம் நாளிலே தேவன் உயிரோடு எழுப்பினார். அப்படியாகவே யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு ஞானஸ்தானத்தை பெற்று மரித்திருக்கிறார்களோ, அடக்கமனப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை, அவர்களுடைய வாழ்க்கை நிறைவடைவதில்லை. ஆனால் நித்திய காலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாக மாறி அந்த நித்திய காலமாக தேவனோடு தங்கும்படியான பாக்கியத்தை ஒரு புது மறுஜீவனாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். அவருடைய சாயலாக மாறும்படியான பாக்கியத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். அந்த நித்திய காலத்திற்கும் எவ்வளவு காலம், எவ்வளவு நாள் அப்படிங்கிறது
இரண்டாவது புறமாக இருக்க அந்த வாழ்க்கையானது தேவனுடைய சாயலாக, அந்த ஏதேன் தோட்டத்துல தேவன் மனிதனை எப்படி படைத்தாரோ அந்த சாயலாக நாம் அவரோடு கூட தங்கும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் லாசரு மரித்ததற்கு பின்பதாக வந்து, நானே உயிர்த்தெழுந்தும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் இந்த சரீர பிரகாரமான மரணத்தை அவன் சந்தித்தாலும், அவன் சந்திக்க வேண்டும், அவனுக்கு ஒரு காலம் இருக்கிறது, அதுல நிச்சயமாக அவன் சந்திப்பான். ஆனால் அது நிறைவுல அவன் மரித்தாலும் என்னென்றைக்கும் பிழைத்திருக்கிறான், என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கிறான் என்கிறதை இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 3 காரியங்களை குறித்து தியானித்தோம். நம்முடைய வேதத்தின் உபதேசங்களிலே முக்கியமான 3 காரியங்களாக இருக்கிறது. முதலாவது, மறுஜனனம் அல்லது மறுபிறப்பை நாம் பிறக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். முதலாவது பிறப்பு மாம்சத்துல இருக்கு. அந்த மாம்சத்துல இருக்கிற பிறப்பானது மாம்சத்தோட அல்லது இந்த பூமியோட முடிந்து போகிறதாக இருக்கிறது. நாம் ஆவியிலே பிறக்கும்படியாக தேவன் அழைக்கப்படுகிறவராக இருக்கிறார். அந்த ஆவியிலே பிறப்பதற்கு 2வது காரியமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு, நாம் நீதி உள்ளவர்கள் ஆக்கப்படும்படிக்கு பாவ மன்னிப்பை அவரிடத்துல இருக்கிற விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது காரியமாக, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக, பரிசுத்தத்திற்கு நேராக நடக்கிறவர்களாக, புதிய ஜீவனை பெற்று அந்த புதிய ஜீவனானது என்னென்றைக்கும் புதுமை அடையும்படியாக நித்திய காலமாக தேவனோடு கூட நாம் தங்கும்படியான பாக்கியத்தை இந்த புது வாழ்க்கை நமக்குள்ளாக இருந்தது என்றால், அந்த புதிய வாழ்க்கையானது நம்மை நித்தியத்திற்கு நேராக தேவ சாயலுக்குள்ளாக நம்மளை மாற்றி நித்திய காலங்களுக்குள்ளாக வைப்பதற்கு வல்லதாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள்ளாக நாம் தொடர்ந்து நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பை, நாம் பெற்றிருக்கிற புது ஜீவனை, மறுபிறப்பை அவருக்குள்ளாக பாவ மன்னிப்பு நிமித்தமாக காற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தின் பயணம் முடியும், ஆனால் நித்திய காலங்களோடு நித்திய காலமாக தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை இன்னும் முடியாதபடிக்கு அவரோடு தங்குவதற்கு இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டதான எல்லா காரியங்களிலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்போம். தேவன் தொடர்ந்து நம்மை பலப்படுத்துவார், நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை பலப்படுத்துவார், விசுவாசத்துல இன்னும் பலப்படுத்தி வருகிற வாரங்களிலே தொடர்ந்து அந்த விசுவாச பிரமாணங்களை நாம் சொல்லும் போது நாம் எப்படி தேவனை விசுவாசிக்கிறோம், எதற்காக இயேசுவை விசுவாசிக்கிறோம், எதற்காக பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறோம், திருச்சபையை விசுவாசிக்கிறோம், ஞானஸ்தானம் மறுத்ததற்கு பின்பதாக உயிர்த்தெழுதல் உண்டு என்று நாம் காத்திருக்கிறோம் என்கிற விசுவாசத்தை உறுதியுள்ளவர்களாக அறிக்கையிடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். துதிக்கிறோம் தகப்பனே, துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் இந்த நேரத்திலும் தகப்பனே, மிஷினரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த எங்கள் இந்தியா தேசத்துல நீங்க ஏற்படுத்தி தந்த ஒவ்வொரு மிஷினரி ஆர்கனைசேஷனுக்காக, ஆண்டவரே, ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஆண்டவரே, அதன் மூலம் ராஜா அநேக மிஷினரிகள் ராஜா உடைய அன்பை அநேக இடங்களுக்கு எடுத்து செல்ல நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி. அதன் மூலம் ஆண்டவரே அவளுக்கு நீர் கொடுத்த கனிகளுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனே நாங்கள் மிஷினரிகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எங்கெங்கெல்லாம் கடந்து செல்றாங்களோ தகப்பனே, அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரே உடைய பிரயாண பாதுகாவலை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, திறந்த வாசலை நீ பிள்ளைகளுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா, அநேக இடங்களிலே ராஜா அவர்கள் பாடுகளின் மத்தியிலே கடந்து செல்றாங்க தகப்பனே. ஆண்டவரே, வேண்டாத ஆண்டவரே பொய்யான குற்றச்சாட்டு மற்றும் தகப்பனே அதன் மூலம் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இப்படியாக அந்த காரியங்கள் இருக்கு தகப்பனே. எல்லாவற்றிலும் முதல் கிருபையின் கரம் இருந்தும் பிள்ளைகளை தாங்கி ஆண்டவரை எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் ராஜா நீர் அவர்களை விடுவித்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். விதைக்கிற ஒவ்வொரு வசனமும் 1, 60, 100 பலன் தரத்தக்க கிருபை நீர் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் தகப்பனே, தைரியத்தோடு விசுவாசத்தோடு தகப்பனை மேல் வைத்த நம்பிக்கையிலே நீ எப்பொழுது நிலைத்திருந்து ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்கிற கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா, அவளுக்கு வேண்டிய நல்ல ஆண்டவரே சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அநேக ஊழியர்கள் ராஜா ஆண்டவரே
அவர்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு தகப்பனே ஆண்டவரே மருத்துவமனையிலும் தகப்பனே வீட்டிலும் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கீங்க தகப்பனே. அப்பா அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஊழியத்திலே ராஜா தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ராஜா வெறுத்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்த வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அநேக ஆண்டவர் ஊழியர்கள் தகப்பனே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்காங்க. அந்த ஊழியர்கள் குடும்பங்களை நீ தாங்கி சுமந்து தப்புவித்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே ஆண்டவரே அவளுக்கு வேண்டிய நல்ல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தையும் தகப்பனே பாதுகாவலையும் கொடுத்து நீர் வழி நடத்துங்க தகப்பனே. ஊழியத்தின் நிமித்தம் தகப்பனே பிள்ளைகளை பிரிந்து இருக்கிற ஊழியக்காரர்கள் குடும்பங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த பிள்ளைகள் ராஜா நல்ல முறையில் படித்து முன்னேற நீங்க கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீங்க கிருபை செய்வீராக தகப்பனே. ஊழியக்காரர்களின் தேவையை சந்தித்து தகப்பனே ஆண்டவரே அவர்களை நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் நம்முடைய சமூகத்தில் அனுதினமும் காத்திருக்கவும் தகப்பனே ஆண்டவரே உடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்கிற ஊழியக்காரர்களா இருக்க நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உடைய பரிபூர்ண சித்தம் அவர்கள் வாழ்விலை ஆண்டவரே செயல்பட நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எந்த சூழ்நிலையும் தகப்பனே அவர்கள் மனம் சோர்ந்து போகாதபடி அப்பா சூழ்நிலையை மாறுபட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தகப்பனே அவர்களது ஆண்டவரை விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற கிருபையை கொடுங்க தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் இந்தியா தேசத்துல தகப்பனே அநேக இடங்களிலே தகப்பனே ஆண்டவரே பாடுகளின் மத்தியிலே கடந்து செல்றாங்க தகப்பனே. அந்த அந்த ஊழியக்காரர்கள் அந்த இடங்களிலெல்லாம் தகப்பனை உடைய பிரசனத்தால் பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அந்த சத்துருக்கு கைகளுக்கு விளக்குங்க, வெயில் எடைங்க, அக்கனை மதிலா இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இந்த நாளில நான் எங்கள் திருச்சபை மூலம் ஆண்டவரே ஸ்பான்சர் பண்ண ஊழியக்காரர்களை முதுக்காரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பல்ஜிந்தர் என்ற சகோதரனுக்காக அவர்களுடைய துணைவியாருக்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் ராஜா அந்த பஞ்சாப் மாநிலத்துல செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் விதைக்கிற ஒவ்வொரு வசனமும் 160 100 பலன் தரத்தக்க கிருபைகளை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஊழியத்தின் மூலம் கிடைத்த ஆண்டவரே கனிகளுக்காக நன்றி செலுத்துறோம். அதன் மூலம் விடுதலைக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இன்னும் ஊழியத்துல ஒரு பெரிய அறுவடை நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அதன் மூலம் நாமம் மகிமைப்பட நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அதே போல் ஆண்டவரே ரெவரன் தம்மா தீப்காக நாங்கள் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். அவளுடைய துணைவியாருக்காக அருமையா கொடுத்த மகனுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அவர்களுக்கு செய்கிற அந்த ஆண்டவரை சர்ச் மினிஸ்ட்ரியை நீர் ஆசீர்வைத்து வழி நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. என் தேவனின் கரம் இடைப்படட்டும் தகப்பனே. அவள் எங்கெங்கெல்லாம் கடந்து செல்றாங்களோ அங்கெல்லாம் தகப்பனே கிருபையின் கரம் இருந்து தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே உடைய வசனத்தை விதைக்கும் போது 160 100 பலன் தரத்தக்க கிருபையை கொடுப்பீராக தகப்பனே. எங்கள் இந்தியா தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை மிஷினரி நீர் வெயில் எடைத்து அக்கறை மதிலா இருந்து பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஆண்டவரே பெரிய காரியங்களை அவர் மூலம் நீ செய்ய போற தேவுக்காக நன்றி செலுத்துறோம். துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். பிதாவே எங்கள் பலவீனங்களை இறக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலோ நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவோ உமக்கு கனமோ மகிமை உண்டாக எப்பொழுதும் ஆசிராத பசுத்த நடக்கி உள்ளவளாய் உண்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஒரே மத்தியஸ்தரும் காரியகத்திரமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். இத்தனத்தில் ஒரு முன்னப்பட்டு உண்மை நோக்கி எங்களுக்கு உதவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவள் கேட்கிறவில்லை அருள் செய்வேன் என்று வாக்கில் இருக்கிறேன். கர்த்தாவே உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக என் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையோ மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டர்லோ. ஆமென். Announcements.
தேங்க்யூ. கடைசியாக நாம் பாமாலை 88 பாடினாம். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவமுணர்ந்தே கண்ணீர் சிந்த ஏவுமே மோட்சவாசல் இயேசுவே போட்டு மூடியம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்த வேர்வையால் செய்த மாமன்றாட்டினால் சமதித்ததா சீயோ நகர் காய் கண்ணீர் விட்டதாலும் தேவரே எங்கள் மேலிறங்குவீர் நாங்கள் ஓமை காணவே அருள் காலம் போமுன்னே தஞ்சமியும் இயேசுவே ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக இந்த எழுத்தாணி ஆராதனையில பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு தந்திருந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025 ஆண்டிலிருந்து காலங்களிலும் இந்த 6 எழுத்தாணி ஆராதனைகளிலே தவறாமல் நாங்கள் பங்கு பெறவும் விசுவாசத்தை நாங்கள் பலனடையவும் எங்களுக்கு தந்திருந்த மாபெரும் பாக்கியத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னேற உமக்கு பிரியமானவர்களாக வாழ எங்களுடைய நடக்கைகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய செயல்கள் தேவனை சார்ந்ததாக தொடர்ந்து காணப்பட தேவன் எவ்வாறாக எங்களுக்காக மரித்திருக்கிறார் என்கிறதை அனுதினமும் நாங்கள் நினைவு கூற தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற பல விதமான கேள்விகள், குழப்பங்கள், ஆண்டவரே இன்னுமாக உம்மை குறித்து இன்னுமாக இருக்கிற பல விதமான எண்ணங்களை தொடர்ந்து சீர்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபைகளை தந்தரலும். ஆண்டவரே, இந்த 2 காலங்களை நாங்கள் முடிக்கும் போதும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே எங்களிலே காணப்பட்டதான மாற்றங்கள், எங்களிலே காணப்பட்டதான புதுமைகள் தொடர்ந்து நாங்கள் அதை கொண்டு செல்வதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரும் உடைய கருத்துக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் நீர் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொண்டு எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் சந்தித்து தொடர்ந்து உமக்குள்ளாக மகிமையாக நீர் காத்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாரமே பரவாயில்லை. ஆமென். ஆமென். Jehovah.